Hi friends, welcome back to Tayal Family. In the video la nama vandu stitching ku use pandra indha inch tape pathina or basic information da paaka porom. Indha video vandu beginners ku எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி first tape பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய basic details எல்லாமே நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and share பண்ணுங்க. சேனலை subscribe பண்ணாம பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். Dress stitch பண்றதுக்கு நம்ம பாடி மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ச் டேப் தான். இந்த இன்ச் டேப்ல இருக்கிற மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரீட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இன்ச் டேப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது ஃபைபர் மெட்டீரியல். இது வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்ல இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்க கூடாது. டேப் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸ் எல்லாம் சீக்கிரம் வந்து கட் ஆயிடும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த மாதிரி மடிச்சு வச்சிருக்கேன். எப்பயுமே நம்ம வந்து எப்பயுமே டேப் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆணில அந்த மாதிரி ஹேங் பண்ணி தான் விடணும். இப்போ இந்த இன்ச் டேப் வந்து டோட்டலா வந்து ஒன் சைடு வந்து இன்ச்சஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 60 இன்ச்சஸ். 1ல இருந்து 60 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். 57 வரைக்கும் இருக்கு. இதுக்கப்புறம் இங்க ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கும். இந்த ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கும். இதோட ஒன் சைடு இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டும் இருக்கும். சென்டிமீட்டர்லயும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதோட ஆப்போசிட் சைடு காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மெஷர்மெண்ட் மேல கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்ச்சஸ், இது எல்லாமே சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் அளவுகள் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாத்லாம் வந்து வெளியில தைக்கிறதுக்கு வாங்குவோம்ல, அது எல்லாமே நம்ம வந்து மீட்டர் கணக்கு தான் வாங்குவோம். மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதை மெஷர் பண்றதுக்காக, அதாவது ஒரு கிளாத் வந்து நம்ம தைக்கிறதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக நம்ம இந்த சென்டிமீட்டர் மீட்டர் அளவுகள்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக கட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்றதுக்காக நம்ம இன்ச்சஸ் அளவுகள் யூஸ் பண்ணுவோம். நம்ம கட் பண்றதுக்கு மோஸ்ட்லி இன்ச்சஸ்ல தான் கட் பண்ணுவோம். பட் கிளாத் வாங்குறப்போ நம்ம வந்து மீட்டர் அளவுகள் தான் கிளாத் வாங்குறப்போ நமக்கு கடையில வந்து மீட்டர் அளவுல தான் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். இப்போ டேப்ல வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் வந்து இந்த மாதிரி சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நமக்கு ஸ்கேல்லையும் அளவுகள் இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் ஃபீட் ஸ்கேல், இது வந்து ஒரு அடி ஸ்கேலு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கேல். இது வந்து இதுல வந்து 1ல இருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு இருக்கும். இந்த சென்டிமீட்டருக்கு நடுவில் 10 சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். அதை வந்து நம்ம மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுல வந்து நமக்கு சின்ன சின்ன லைன்ஸ்லாம் இருக்காது. இது வந்து இதோட யூசேஜ் வேற. இது வந்து நம்ம நார்மலா ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ற ஸ்கேல்ஸ் இது ரெண்டுமே. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சென்டிமீட்டரும் அதுல பாதியா ஒரு கோடு தான் இருக்கும். அதாவது இப்ப இதுல சென்டிமீட்டர்ன்றது எதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப 3 போட்டிருக்கேன். இந்த 3ல இருந்து இந்த 4 வரைக்கும் இருக்கிறது 1 சென்டிமீட்டர். இப்ப நடுவில் இருக்கிற இந்த பெரிய லைன் வந்து 1/2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு லைன்ல இருக்க சின்ன சின்ன லைன்ஸ்லாம் வந்து இதுல இருக்காது. நம்ம அதெல்லாம் வந்து ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அது எல்லாமே நம்ம வந்து இந்த ஸ்கேல்ஸ்ல தான் பார்க்க முடியும். இப்ப நமக்கு வந்து மில்லிமீட்டர் தேவையில்லை, சென்டிமீட்டர் மட்டும்தான் தேவை. இப்போ இதுல 1ல இருந்து நம்ம இந்த டேப் ஃபுல்லா சென்டிமீட்டர் அப்படியே வரிசையா கொடுத்துருப்பாங்க. நம்பருக்கு நேரா இருக்கிற லைன் தான் வந்து அந்த சென்டிமீட்டர். இப்போ 35 நேரா இருக்கிறது 35 சென்டிமீட்டர். இதே மாதிரி 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அதாவது 100க்கு நேரா ஒரு லைன் இருக்கு இல்லையா, இது வந்து 1 மீட்டர். இப்போ நம்ம வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து இருக்கா அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு கிளாத்தோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நம்ம வந்து அந்த லென்த் வைஸ் வந்து நம்ம கிளாத்தோட லென்த்ல நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 100 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த கிளாத் வந்து 1 மீட்டர் இருக்கு அப்படின்ற மீனிங். இப்போ வந்து நம்ம பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு 80 பாயிண்ட் வாங்குவோம், 90 பாயிண்ட் வாங்குவோம். கடையிலாம் வந்து 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. இதை வந்து சென்டிமீட்டர்னு சொல்லலாம், பாயிண்ட்னு சொல்லலாம். 80 பாயிண்ட் அப்படின்றது இந்த 80க்கு நேரா வரும் நமக்கு கிளாத். 80 பாயிண்ட் இருக்கிற கிளாத் வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு நார்மலா நம்ம வந்து வாங்குவோம். அது வந்து நம்மளோட செஸ்ட் சைஸை பொறுத்து இந்த அளவுகள் வந்து வேரி ஆகும். 90 பாயிண்ட் அப்படின்னா வந்து 90 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா வந்து 100 பாயிண்ட் இல்லைன்னா 100 சென்டிமீட்டர் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். நம்ம சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு 5 மீட்டருக்கு நீங்க கிளாத் இருக்கு அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா, டேப்போட இந்த எண்டுல இருந்து
இந்த 100 வரைக்கும் இருக்கிறது 1 மீட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 5 டைம்ஸ் வந்து அந்த கிளாத் வந்து நமக்கு மெஷர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த டேப்பில் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 150 இன்னொரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. 152 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. டோட்டலாக இது வந்து 1.5 மீட்டர் டேப்பு. 1.5 மீட்டர் இந்த ஃபுல் டேப் வந்து நீங்கள் கிளாத்தில் மெஷர் பண்ணுறீங்கன்னா இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். இப்போ மீட்டர் அளவுகள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இன்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். கிளாத்தை மெஷர் பண்ணுறதுக்கு எப்படிலாம் மெஷர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த டேப் வச்சு ஒரு கிளாத்தை எப்படி எந்த ஆங்கிளில் மெஷர் பண்ணணும், லென்த் வைஸ்னால் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு யாருக்குமே இந்த வீடியோலாம் தேவைப்படும். தெரியாதவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம அதுக்குன்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்ச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த சென்டிமீட்டர் வந்து கிளாத் மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அளவுகள் பார்ப்போம். இந்த ரிவர்ஸில் இருக்கிற இந்த சைடு வந்து நம்ம அதுக்கு மட்டும்தான் பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்டில் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சைடு தான் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு, கிளாத்தில் வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ட்ரெஸ் வந்து தைக்கிறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இன்ச்சஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்மால் ஸ்கேல், பெரிய ஸ்கேல் எல்லாத்துலேயுமே வந்து கூட இன்ச்சஸ் இருக்கும். சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்லேயே இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது சென்டிமீட்டர், இந்த சைடு இருக்கிறது இன்ச்சஸ். இப்போ டேப்பில் இருக்கிற இன்ச்சஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 இன்ச்சுக்கு நடுவில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைன்ஸ் எல்லாமே அழிஞ்சிருக்கு. நம்ம இங்கே இருக்கிற லைன்ஸ் பார்க்கலாம். இப்போ 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது 1 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இங்கே ஒரு பெரிய லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை வந்து 1/2 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 லைனுக்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் இருக்குல்ல, அது வந்து 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1/2 இன்ச்சுக்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் நடுவில் இருக்கிற இந்த லைனை வந்து 3/4 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்ச்சை வந்து டேப்பில் வந்து 8ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்கேல்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் நடுவில், ஒரு சென்டிமீட்டருக்கு நடுவில் 10 லைன்ஸ் இருக்கும். இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நம்ம இன்ச்சஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இன்ச்சஸை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 1 இன்ச்சை வந்துட்டும் கன்சிடர் பண்ணி அதில் என்னெல்லாம் இருக்குது அளவுகள் அப்படின்றது வந்து பார்ப்போம். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு நடுவில் 8 பார்ட்ஸ் இருக்கும். நான் இந்த 1 இன்ச்சு தான் நான் பெருசாக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச்சில் பாதி 1/2 இன்ச், இந்த 1/2 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சில் பாதி 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சை விட அதிகமாக இருக்கிற அளவு இந்த அளவு வந்து 3/4 இன்ச்சு. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இன்ச்சில் இது வந்து 0th இன்ச், இது வந்து 1 இன்ச். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச். இன்ச்சை வந்து நம்ம மேலே டபுள் லைன் போட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம், 1/2 இன்ச். இப்போ இந்த 1/2 இன்ச் லைனுக்கும் இந்த ஸ்டார்டிங் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச். இந்த 1/2 இன்ச்சுக்கும் 1 இன்ச் லைனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய லைன் வந்து 3/4 இன்ச். இப்போ இதுக்கு நடுவில் எல்லாம் ஒரு லைன் இருக்குல்ல, இதை எப்படி நம்ம வந்து சொல்றது அப்படின்னா, இதை வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்ச்சை 8 பாயிண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி 8 பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0ல் இருக்குது, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸில் இருக்குது. 1/8 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 2/8, இதை 3/8, 4/8, 5/8, 6/8, 7/8. இது ஆக்சுவலாக 1 இன்ச். இதை வந்து நம்ம 8/8 தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம்னா, 1/8 இன்ச் அப்படின்னா ஒரு இன்ச்சில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லைன் தான் வந்து 1/8 இன்ச். இது வந்து 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ இந்த 2/8 அப்படின்றத நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வர்றது தான் நமக்கு வந்து 1/4. அதை தான் நம்ம வந்து 1/4 இன்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4/8 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1/2 வரும். அதுதான் நம்ம 1/2 இன்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6/8 டிவைட் பண்ணிங்கன்னா 3/4 வரும். இதை தான் நம்ம 3/4 இன்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணுறப்போ நமக்கு சில நேரம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ 3/4 இன்ச் அப்படின்னா இந்த 3 இன்ச்சுக்கு அடுத்து வர இந்த லைனை தான் நம்ம 3/4 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். 3 இன்ச் அப்படின்னா 3 இன்ச்சுக்கு அடுத்து வர இந்த சென்டர் லைனை தான் 3 இன்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நேரம் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ 5/4 இன்ச் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னா, 5 இன்ச்சுக்கு அடுத்து இருக்கிற 3வது பெரிய லைன் இதுதான் வந்து 5/4 இன்ச். இப்போ 5/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும்னா இதுக்கு அடுத்த லைனில் மார்க் பண்ணுவோம்.
இந்த ஒவ்வொரு சிங்கிள் லைனையும் நம்ம பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்றோம். 1/4 இன்ச் 1 பாயிண்ட் அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சுக்கு அடுத்து இருக்கிற இந்த பாயிண்ட்ல நம்ம மார்க் பண்ணணும். 1/2 இன்ச் 1 பாயிண்ட்னா 1/2 இன்ச்சுக்கு அடுத்து இருக்கிற இந்த பாயிண்ட். 3/4 இன்ச் 1 பாயிண்ட்னா 3/4 இன்ச்சுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஒரு பாயிண்ட். இப்படிதான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்றோம். 1/8 இன்ச், 3/8 இன்ச், 5/8 இன்ச், 7/8 இன்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 3/4 இன்ச்சு ப்ளஸ் 1 பாயிண்ட், 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1 பாயிண்ட், 1/4 இன்ச்சு ப்ளஸ் 1 பாயிண்ட், அந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ 4 இன்ச்சுக்கு அடுத்து வர அந்த லைன் எப்படி ரீட் பண்ணலாம்னா 4 இன்ச் 1 பாயிண்ட் அப்படின்னு ரீட் பண்ணலாம். 4.25 இன்ச்சுக்கும் 4 இன்ச்சுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ல தான் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 4.5 இன்ச்சுக்கும் 4.25 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்னா 4.5 இன்ச்சு 1 பாயிண்ட், இல்லைன்னா 4.25 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ரீட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுறதுக்கு எப்படின்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2/8 இன்ச் அப்படின்றது வந்து நம்ம 1/4 இன்ச் அப்படின்னு சொல்கிறோம். 4/8 அப்படின்றது தான் நம்ம வந்து 1/2 இன்ச் அப்படின்னு சொல்கிறோம். 6/8 அப்படின்றது தான் 3/4 இன்ச் அப்படின்னு சொல்கிறோம். 8/8 அப்படின்றது தான் நமக்கு வந்து 1 இன்ச்சாக கன்சிடர் ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம இன்ச்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, மொத்தமாக இந்த டேப்பில் 60 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இதில் இந்த 12 இன்ச்சு சேர்ந்தது ஒரு அடி. அதாவது இப்போ இந்த 1 feet ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நமக்கு வந்து 0லேருந்து 12 வரைக்கும் இன்ச்சஸ் இருக்கும். இந்த இன்ச்சஸ் சைடு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். அப்போ 12 இன்ச்சு சேர்ந்தது வந்து நமக்கு ஒரு அடி. இதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். 12 inches ஈக்குவல் டு 1 feet. இப்போ இந்த டேப் வந்து எவ்வளோ ஃபீட் இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் வந்து 60 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். 60 divided by 12 வந்து 5 inches. 60 இன்ச் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 5 அடி. இந்த டேப்போட மொத்த நீளம் வந்து 5 அடி. இதே வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கணும் இல்லை மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இந்த டேப்பில் இருக்குது. அப்போ என்ன 150 சென்டிமீட்டர்னா 1.5 மீட்டர், 1.5 மீட்டர் வந்து இந்த டேப்போட நீளம். நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இன்ச்சஸ் அளவுகளில் எடுப்போம். அதை வந்து நம்ம பேப்பர்லையோ இல்லை பேட்டர்ன் போடும்போதோ இல்லை கிளாத்தில் வந்து போட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டு இந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஃபீட் கேல்குலேஷன், மீட்டர் கேல்குலேஷன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தையல் பழகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டேப்பை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதை அடுத்து வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு புது இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வேறு என்ன பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.